இலங்கையில் கேப்டன் பிரபாகரன் எதிர்பார்த்த விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்கா? ஸ்ரீலங்காவில் அதிபருக்கான தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கான ரிசல்ட் யாருக்கு சாதகமா வந்திருக்கு? தமிழக சார்பா போட்டியிட்ட வேட்பாளருடைய நிலைமை என்ன? இனி ஸ்ரீலங்காவோட பொருளாதார நிலைப்பாடு எப்படி இருக்க போகுது? அது மட்டும் இல்லாம தமிழர்களுடைய எதிர்கால அரசியல் இலங்கையில இனி எப்படி இருக்க போகுது? இதுதான் இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம். நான் உங்க தேவ் டேனியல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இலங்கையில நடந்த இந்த தேர்தல் ரிசல்ட்டை மையமா கொண்டுதான் நம்ம இலங்கையோட நிகழ்கால அரசியல், கடந்த கால சில போராட்ட துளிகள் மற்றும் எதிர்கால அரசியல் இதை டீட்டெயிலிங்கா பார்க்க போறோம். இந்த முறை இந்த அதிபருக்கான தேர்தல்ல போட்டியிட்டவங்களோட எண்ணிக்கை பார்த்துக்கிட்டீங்கன்னா 38க்கும் மேல இருந்தது. அதுல ஒரு தமிழ் தேசிய வேட்பாளர் இருந்தாரு. இவரை பத்தி நம்ம தனியா டீட்டெயிலிங்கா பார்ப்போம். இப்போ களத்துல 3 பேர் ரிசல்ட் தான் ரொம்ப பெருசா எதிர்பார்க்கப்பட்டது. அது யாருன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா திசநாயக்கே, விக்ரமசிங்கே மற்றும் சஜித் பிரேமதாசா. இவங்க 3 பேர் தான். இதுல அனுராக் குமார திசநாயகே இவர் தான் அதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. இவர் வந்து ஒரு மார்க்சிஸ்ட் கொள்கையை கொண்ட ஒரு வேட்பாளரும் கூட. அது மட்டும் இல்லாம இவர் முதல் கட்டத்திலே அதிபரா தேர்ந்தெடுக்கப்படலைங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. இந்த முறை இந்த தேர்தல்ல இலங்கையில யாருக்குமே 50% மேல வாக்குகள் பதிவு செய்யப்படல. அதாவது யாருமே 50% மேல வாக்குகளை பெறல. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம நாட்டில் வந்து குதிரை பேரம் நடக்கும். அங்க அப்படி கிடையாது. அங்க வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ், தேர்ட் சாய்ஸ் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. அதாவது வாக்கு மறு எண்ணிக்கை நடக்கும். இந்த 50% வாக்கு பெற்றிருக்காங்க இல்லையா, அவங்களையும் 45, 43, 42 இப்படி டாப் 5 இருப்பாங்களா, அவங்களுக்கு மறுவாக்கு அளிக்கலாம். அப்படி அந்த மறுவாக்கு மூலியமா, மறுவாக்கு எண்ணிக்கை மூலியமா அதிகபட்சமா வாக்கு பெற்று ஜெயிச்சவர் தான் இந்த திசநாயக்கே. இந்த திசநாயக்கியோட வாக்கு எண்ணிக்கை மட்டும் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இப்போ 44%. இதே திசநாயகே தான் 2019 எலெக்ஷன்ல வெறும் 3.16% ஓட்டு பெற்றாருங்க. என்ன ஒரு ரேபிட் growth! இவ்வளவுக்கும் அவரு பெரிய அரசியல் பின்புலமோ இல்ல பெரிய அரசியல் கட்சியிலிருந்து வந்தவர் கிடையாது. அவர் ஒரு புது அரசியல்வாதி தான். இருந்தாலும் மக்கள் இதுவரைக்கும் ஆண்ட கட்சி இந்த ஸ்ரீலங்கா பொருளாதாரத்தை கொண்டு போன விதத்திலையும் எதிர்கட்சி வந்து அதை கையாள முடியாத நிலைமை வந்ததுனால யாராவது ஒரு புதுசா வந்து நம்ம பொருளாதாரத்தை எப்படியாவது உயர்த்திட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை வச்சு இவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதே தான் தமிழ்நாட்டிலையும் ரொம்ப வருஷமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஜென்மத்துல நடக்க போறது கிடையாது. ரணில் விக்ரமசிங்கே மற்றும் சஜித் பிரேமதாசா இவங்க 2 பேரும் தான் அந்த பிரதான ஆண்ட கட்சி மற்றும் எதிர்கட்சி. இவங்க எல்லாத்தையும் மிஞ்சின ஒரு அப்பன் இருக்கான். அவன் தான் ராஜபக்ஷே. ராஜபக்ஷே பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தெரியணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாரும் எங்களை மீட்க வந்த ஒரு மீட்பாளன் அப்படின்னு நினைச்சு ஸ்ரீலங்கா மக்கள் எல்லாருமே ஈழப்போர்ல தமிழன, அதாவது விடுதலை சிறுத்தைய வென்று அந்த வெற்றியை வச்சே அவன் தேர்தல் களத்துல வெற்றி கண்டவன். என்னமோ அவரு ஒத்தையில தங்க நின்று விடுதலை சிறுத்தைகளை சாட்ச லெவலுக்கு எல்லாரும் பேசுவாங்க. ஆனா வரலாறு வந்து வேற. அது உங்க எல்லாருக்கும் தெரியும். நம்ம பிரபாகரன் சாருடைய சில பல தவறான முடிவுகள், அதனால இந்தியா வந்து மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் சப்போர்ட் பண்ணாங்க அந்த போர்ல. தமிழர்களுக்கு காங்கிரஸ் செஞ்ச பெரிய துரோகம் அது. அது மட்டும் இல்லாம சைனாவுடைய சப்போர்ட்டும் இருந்தது. இதன் பின்னணியா வச்சுதான் அடிப்படையாக கொண்டுதான் அவர் வந்து அந்த போர்ல வந்து ஸ்ரீலங்காவில் வெற்றி பெற முடிஞ்சது. ஸோ பல வருஷ போராட்ட வெற்றி வந்து கிடைச்சதுனால இலங்கை வாசிகள் வந்து, இலங்கை மக்கள் ரொம்ப அதை தூக்கி வச்சு கொண்டாடி ராஜபக்சேக்கு வந்து பெரிய ஒரு ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்க வச்சாங்க. அவரும் ஜெயிச்சாரு. ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியல, அந்த தமிழ் மக்களுடைய, ஈழ மக்களுடைய அந்த குரல், அந்த சாபம் அவங்கள சும்மா விடாது அப்படின்னு. அந்த சாபம் எப்படி பழிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, நாளடைவில் ராஜபக்சேவோட சில தவறான முடிவுகள், சில அந்நிய செலாவணி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் விஷயத்துல, எஸ்பெஷலி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அவர் எடுத்த எல்லா முடிவும் தவறா போக ஒரு கட்டத்துல அவர் இலங்கையை விட்டு ஓட வேண்டிய நிலைமை வருது. இலங்கையில எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் தலைவிரிச்சு ஆடுது. மக்கள் சோத்துக்கு திண்டாடுற அளவுக்கு ஃபார்மர்ஸ்ல இருந்து, கார்பரேட் கம்பெனில இருந்து, ஏன் இம்போர்ட் செய்யறதையே பல நாடுகள் தடை பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் நிலைமை கிட்ட ஆயிட்டு. இப்படிப்பட்ட சூழல்ல தான் நம்ம ரணில் விக்ரமசிங்கே பொறுப்பேற்கிறாரு. பாவம் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை தான் அவரும் வராரு. அப்போ அந்த சமயத்துல IMF வந்து அவருக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நாங்க உங்களுக்கு நிதி உதவி பண்றோம், லோன் தரோம். ஆனா எங்களுடைய சில நிபந்தனைக்கு, அதாவது கண்டிஷனுக்கு நீங்க ஒத்துழைக்கணும். நீங்க இலங்கை மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிற அந்த எலக்ட்ரிசிட்டி சப்சிடிஸ் இருக்கு இல்லையா,
அதை சுத்தமா நீங்க ஸ்டாப் பண்ணணும். 2வது வேட், அதாவது வேல்யூ ஆடட் டாக்ஸ். இந்த டாக்ஸை வந்து நீங்க இரட்டிப்பாக்கணும். இப்போ அவருடைய நிலைமை எப்படி ஆயிட்டுன்னா, நம்ம ஒரு கடனை அடைக்க ட்ரை பண்றோம். ஓகே, அது 10 வட்டி கடன். இன்னொருத்தன்ட்ட இருந்து ஒரு 5 வட்டி கடனை வாங்கி இங்க ஒரு முதலையாவது கொடுத்துடலாம், வட்டி போறதாவது நிற்கும், இங்க 5 வட்டி தானே அப்படின்னு. அப்படிப்பட்ட சூழ்நிலை அவரும் என்ன பண்ண முடியும், அதுக்கு ஏத்துக்கிட்டு அவர் அந்த கண்டிஷன் ஏத்துக்கிட்டு லோனும் சாங்ஷன் ஆகுது. இவர நல்ல முடிவு எடுத்தும் ஸ்ரீலங்காவுடைய எக்கனாமிக் பொருளாதாரம் ரொம்ப தாழ்ந்து போனதுக்கு ஒரு அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, கொஞ்சம் நெஞ்ச ஆட்டமா ஆடுனாங்க குடும்ப அரசுன்ற பேர்ல அப்பனும் மகனும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்ற பேர்ல ஊழல், தவறான முடிவுகள். ஒரு சமயத்துல ஸ்ரீலங்காவுடைய அந்நிய செலாவணி சுத்தமா தேஞ்சு போயிட்டுங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? அப்போ இந்தியாவும் சைனாவும் ஸ்ரீலங்காவுக்கு கிட்டத்தட்ட அவங்க ஜிடிபியை விட அதிகமா கடன் உதவி கொடுக்க நேரிட்டது, உதவி பண்ணாங்க. சைனாவும் ஒன்றும் மனிதாபிமான அடிப்படையில் ஒரு நாட்டோடைய நட்புரீத அடிப்படையில் வந்து இவங்களுக்கு உதவி பண்ணல. இன்னைக்கு ஸ்ரீலங்காவோட சில முக்கியமான போர்ட், சில முக்கியமான இடங்கள் எல்லாமே சைனா கையில தான் இருக்கு. சைனா சொல்றதுதான் முடிவா அங்க எடுக்கப்படும். அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இந்தியாவாது ஒரு மனிதாபிமான அடிப்படையில, 2வது கொஞ்சம் அந்த இலங்கை அரசியல் தாழ்வு மனப்பான்மை, அப்புறம் இந்த கச்சத்தீவு பிரச்சனை இதெல்லாம் மனசுல கொண்டு இந்தியா உதவி பண்ணாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் ஒரு வழியா அவரால் முடிஞ்ச அளவுக்கு, முழுசா இல்லைனாலும் அந்த எக்கனாமிக்கை ஓரளவுக்கு அவரு டெவலப் பண்ணி கொண்டு வந்தாரு. இருந்தாலும் அவர் வந்த பின்புலம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, ராஜபக்சே கட்சியிலிருந்து வந்தவர் தான் அவரும். அதனால இந்த 2024 தேர்தலில் மக்கள் அவரை வந்து தேர்ந்தெடுக்கல. அவருக்கு கிடைச்ச ஓட்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 22% தான். ஸோ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, எந்த ஸ்ரீலங்கா மக்கள் ராஜபக்சேவை ஈழப்போர்ல ஜோஸ்டோ அப்படின்னு தூக்கி கொண்டாடினாங்களோ, அவங்க எந்த அளவுக்கு ராஜபக்சவும் அவரை சார்ந்து வர கட்சி வேட்பாளரையும் வெறுத்திருக்காங்கன்றது தெல்ல தெளிவா தெரிய வருதுங்க. இவ்வளவு மோசமான ஆட்சி நடந்துமே ராஜபக்சேவோட மகனும் வேட்பாளராக நின்றுருக்காரு. அவர் வாங்கின ஓட்டு சதவீதம் 2.5%. இருந்தாலும் இது ரொம்ப கம்மி தான். ஆனாலும் இந்த ஓட்டு கூட இலங்கை மக்கள் அவருக்கு கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு தான் நிறைய கருத்து பேக்கிட்டு இருக்கு. வாங்கின ஆப்பு பத்தல, இன்னும் ஆப்பு வேணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ என்னமோ. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழர்களுக்கு இனி இலங்கையில இடம் இல்லை அப்படின்னு சொன்னவங்க மூஞ்சில கரிய பூசுற மாதிரி தமிழ் பொது வேட்பாளர், அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா அரியநேந்திரன், அவர் வாங்கியிருக்க ஓட்டு பார்த்தீங்கன்னா 1.7%. ரொம்ப அதிகங்க. தமிழனா நம்ம இதை பத்தி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கலாம். சரி, இப்போ அதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க அனுராக் குமாரா, இவரு தமிழர்களுக்கு எப்படி சாதகமா செயல்பட போறாரா இல்லையா? இதுதான் இந்த கண்டென்ட்ல நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். நான் வீடியோவோட ஆரம்பத்துல சொல்லியிருந்த மாதிரி எதிர்கால அரசியல் தமிழர்களுக்கு எப்படி இருக்க போகுது, இது இலங்கை சார்ந்த வேட்பாளர்கள் வாங்கின ஓட்டு எண்ணிக்கை தான். சரி, தமிழர்களுக்கு இனி இங்க இடமே இல்லை அப்படின்னு சொன்னவங்க மூஞ்சில கரிய பூசுற மாதிரி தான் தமிழ் சமூகம் சார்பா நின்ன வேட்பாளர் அரியேந்திரன், அவருடைய வாக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1.7% வாக்கு எண்ணிக்கை அவர் பெற்றிருக்காரு. இது ரொம்ப பெரிய கவுண்ட்டுங்க. நம்ம தமிழனா சந்தோஷப்பட்டுக்கலாம். சரி, இப்போ அதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அனுராக் குமாரா இனி தமிழர்களுக்கு எப்படி செயல்பட போறாரு, சாதகமா அவர் இருக்க போறாரா? நான் வீடியோவோட பிகினிங்ல சொல்லியிருந்த மாதிரி தமிழர்களுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, அதை பத்தி நம்ம பார்த்துக்கணும்னா அனுராக் குமாரை பத்தின சில துளிகள் நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். முதல்ல அவர் இந்த மறுவாக்கு எண்ணிக்கையில எத்தனை ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாருன்னு பாத்தீங்கன்னா 5,74,079 வாக்குகள் வித்தியாசத்துல அவர் வெற்றி பெற்று அதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாருன்னா, ஊழலுக்கு எதிராக அவர் குரல் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம ஸ்ரீலங்காவில் குடும்ப ஆட்சியை நான் கூண்டோடு ஒழிச்சு கட்டுவேன்னு சொல்லி வந்தாரு. பொருளாதாரத்துல, அதாவது ராஜபக்சே எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறம் மக்கள் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க எல்லாருக்கும் நான் நிவாரணம் கொடுப்பேன். அது மட்டும் இல்லாம அந்த IMF உடனான அந்த நாணய ஒப்பந்தத்தை நான் மறுபரிசீலனை செய்வேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. இதுக்கு எதிரா இலங்கையில சில எதிர்ப்பு குரல்களும் கிளம்பியது. ஏன்னா இது வந்து ரொம்ப டஃப்பான டாஸ்க் அப்படின்னு. சரிங்க, இப்ப அவருடைய அடித்தளத்தை நம்ம பார்த்தாச்சு. இவரு தமிழர்களுக்கு எப்படி சாதகமா செயல்பட போறாருன்னு பார்த்தா கிட்டத்தட்ட இல்லதான். ஏன்னா தமிழர்கள் அதிகமா வசிக்கக்கூடிய வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில இவரு 3வது மற்றும் 4வது இடங்கள் தான் இவர் பெற்றிருக்காருங்க. வரலாறு என்ன சொல்லுதுன்னா, இவருடைய கட்சி என்னைக்குமே தமிழர்களுக்கு சாதகமா இருந்ததே கிடையாது.
தமிழர்களுக்கு எதிரான ஒரு கோட்பாட கொண்ட கட்சியா தான் இவருடைய கட்சி செயல்பட்டுக்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு கட்சியான மக்கள் விடுதலை முன்னணி கட்சி ஒரு உயர்நீதிமன்றத்துல தொடர்ந்த வழக்கின் அடிப்படையா கொண்டுதான் அங்க வந்த அந்த உத்தரவின் பேரில் தான் கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணம் ஒண்ணா இருந்தது. ஆனா, இந்த வழக்குக்கு அப்புறம் கிழக்கு மற்றும் வடக்க தனித்தனி மாவட்டமா பிரிக்கப்பட்டது. காரணம் என்னன்னா, தமிழர்கள அவங்களுடைய அந்த யூனிட்டிய பிரிக்கிறதுக்கு, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த முன்னுரிமைய தட்டி பறிக்கிறதுக்காக தான் இவங்க இப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம, இலங்கைக்கும் ஈழத்தமிழர்களுக்கு அதாவது கேப்டன் பிரபாகரன் கூட அந்த போர் சமயத்துல கூட இவரு ராஜபக்சேக்கு ஆதரவா தான் குரல் குடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம 13ஆம் திருத்த சட்டம். இதுக்கும் அவர் வந்து ரொம்ப எதிரா தான் இருந்திருக்காரு. 13ஆம் திருத்த சட்டம் என்ன சொல்ல வருதுன்னா, அப்ப இந்திய பிரதமரா இருந்த ஜவஹர்லால் நேரு மற்றும் இலங்கை அதிபரா இருந்த ஜே.ஆர். ஜெயவர்தனே இவங்க 2 பேரும் ஒரு ஒப்பந்த சட்டத்துல வந்து கையெழுத்து போடுறாங்க. அது என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த வடகிழக்கு மாவட்டங்கள் இருக்குல்ல, அங்க உள்ள தமிழர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படணும் அப்படின்னு. ஆனா, இன்னைய தேதி வரைக்கும் பல ஆட்சி மாறினது. ஆனா, இதுவரைக்கும் அந்த 13ஆம் திருத்த சட்டம் செயல்படுத்தல. இவருமே அவருடைய தேர்தல் பிரச்சாரத்துல நான் இத செயல்படுத்த விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்திருக்காருங்க. சோ, இதுலருந்து அட் தி எண்ட் நமக்கு என்ன ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும்னா, இவரு தமிழர்களுக்கு சாதகமா செயல்பட போறது இல்ல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரே ஒருத்தர் இருந்தாரு. கேப்டன் பிரபாகரன். சரியா? அவரு இருந்திருந்தா, இந்த திருத்த சட்டமும் வேண்டாம். இவங்க சலுகையும் நமக்கு வேண்டாங்க. நமக்கு ஒரு தனி நாடு கிடைச்சிருக்கும். அவரு சில இக்கட்டான சூழ்நிலையில, சில தவிர்க்க முடியாத முடிவுகள் எடுத்தாரு. அந்த முடிவுகள் அவருக்கு சாதகமா அமையாத காரணத்தாலே, பல சூழ்ச்சிகளோட சேர்ந்து அவருடைய அந்த தமிழ், ஈழ தேசிய கனவு தகர்ந்தே போயிட்டுங்க. இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் என்னன்னா, தமிழ்காரனுக்கு இடமே இல்லன்னு சொன்ன இடத்துல, தமிழ் சமூக வேட்பாளர் இந்த அளவுக்காவது வாக்க சேகரிச்சு வெற்றி பெற்றிருக்காரு. அவரும் அவர் கூட இணைஞ்சு தமிழ் மக்களும் அவருக்கு சப்போர்ட்டிவா இருந்து, அவங்களுக்கு தேவையான அந்த சலுகைகள எப்படியாவது அரசாங்கத்துக்கிட்ட குரல் குடுத்து போராடி வாங்கி, நம்ம நிம்மதியா வாழணுன்றது தான் எங்களுடைய எண்ணம். வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கேப்டன் பிரபாகரன் எடுத்த முடிவுகள் சரிதானா? இல்ல இப்போ அதன் விளைவா இன்னைக்கு நம்ம இவ்வளவு அவஸ்தைப்பட்டு இப்ப அட்லீஸ்ட் ஒரு தமிழ் சமூக வேட்பாளர் இவ்வளவு வாக்கு பெற்று ஜெயிச்சிருக்காரு. இனி வரும் காலங்கள்ல இதே டெமோக்ரஸி ரீதியாவே நம்ம உரிமைய ஸ்ரீலங்கால பெற்று நிம்மதியா வாழ முடியுமா? இத பத்தின உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்றேங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபாலோ பண்ணிருங்க.